कृष्णाय परमात्मने நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 11வது அத்தியாயம் விஸ்வரூப தர்சன யோகம். இந்த தலைப்பிலான இந்த அத்தியாயத்தை நாம் ஆரம்பிச்சு படித்துக் கொண்டிருக்கிறோம். பகவானுடைய ஐஸ்வர்யம்னு சொன்னா பூரணமான ஆளும் சக்தியை பார்க்கணும் அப்படிங்கிறது அர்ஜுனனுடைய பெரிய ஒரு விளைவாக இருக்கு. எதுக்கு அப்புறம் அப்படின்னா இந்த விபூதியை எல்லாம் நன்றாக கேட்டதுக்கு அங்க பார் நான் தெரியறேன், இங்க பார் நான் தெரியறேன்னு சொல்றதை காட்டிலும் ஒண்ணுல எல்லாமே தெரியறத நான் பார்க்கணும். அந்த காம்ப்ரிஹென்சிவ் விஷன் எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குற அர்ஜுன் முதல்ல எடுத்த உடனே சொல்லிடுறார், நீ எனக்கு அனுகிரகம் பண்ணறதுக்காக இந்த அத்தியாத்ம விஷயங்களை எல்லாம் நீ எனக்கு எடுத்து உரைத்தார். ஆத்ம அனாத்ம விவேகத்தை பற்றிய விஷயங்களை நீ எனக்கு எடுத்து சொன்ன. அது மாத்திரம் இல்ல, இந்த பூத பௌதிகங்கள்ல இருக்கக்கூடிய உற்பத்தி லயம் இது ரெண்டையுமே நீ எனக்கு எடுத்து சொன்ன. உன்னுடைய அழியாத தன்மையை பற்றியும் நீ சொல்ல நான் தெரிந்து கொண்டேன். இப்ப எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை பார்க்கணும். அந்த விஸ்வரூப தரிசனத்தை நீ எனக்கு காட்டு. உன்னில்தான் அனைத்தும் இருக்கின்றன அப்படிங்கிற விஷயத்தை நீ எனக்கு, பிரபஞ்சமே உன்னிடத்தில் தான் இருக்கிறது, பிரபஞ்சத்தில் நீ எந்தெந்த விஷயங்களில் தியானிக்கப்படலாம் என்று சொன்னதை நான் புரிந்து கொண்டாலும் கூட இந்த பிரபஞ்சமே உன்னிடத்தில் தான் இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிற போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ரத்தா பக்தி கூடும். அதனால நீ எனக்கு அதை காட்டணும் அப்படின்னு அவர் கேட்டான் அர்ஜுனன். அதே சமயத்துல அதை பார்ப்பதற்கு எனக்கு சக்தி இருக்கும்னு நீ நினைச்சியானா எனக்கு காட்டு. நான் உனக்கு ஃப்ரெண்டு, நான் உனக்கு உறவுக்காரன், இப்ப நான் உனக்கு சிஷ்யன், அதனால நீ எனக்கு இதை காட்டணும்னு நான் டிமாண்ட் பண்ணல. நீ டிசைட் பண்ணி எனக்கு இதை தாங்கிக்கிறதுக்கான சக்தி எனக்கு இருக்கு அப்படி என்று நீ நினைத்தாயானால் நீ எனக்கு காட்டு அப்படின்னு ரொம்ப பவ்யமாக தன்னுடைய வேண்டுகோளை வைத்தான். அதை சாப்பிட்டு நாம குரு சிஷ்யன் உறவு பத்தியெல்லாம் நிறைய சிந்தனை பண்ணியிருக்கோம். பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்ப கேள்வி கேட்டாலுமே பகவானுக்கு சந்தோஷம். இங்க பார்த்தீங்கன்னா ஹந்ததே கதயிஷ்யாமின்னு தான் போனதுல ஆரம்பிச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா நீ கேக்குறது அப்படின்னு. அது மாதிரி எப்ப கேட்டாலுமே பகவான் ரொம்ப இம்மீடியட்டா கொடுக்கக்கூடிய ஒருத்தரா இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்னுடைய ரூபத்தை நீ நன்றாக பார் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது. நீ என்னுடைய ஐஸ்வர்யத்தை, இந்த விஸ்வரூபத்தை, பல வர்ணங்களில் இருப்பதை, பல வடிவங்களில் இருப்பதை, நூற்றுக்கணக்கில் இருப்பதை, ஆயிரக்கணக்கில் இருப்பதை நீ நன்றாக பார் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அப்புறம் அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். இங்க ஒரு விஷயம் நாம புரிஞ்சுக்கணும். அவர் பார்ன்னு சொல்றாரே தவிர இதெல்லாம் பார்க்க போகிறாய்ன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னும் அர்ஜுனன் பார்க்கல. இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு இது கொடுக்கிறார், ஒரு ப்ரீலூட் கொடுக்கிறார் பகவான். முதல்ல 12 ஆதித்யர்கள், மருத்துக்கள் 49 மருத்துக்கள், 8 வசுக்கள், 11 ருத்ரர்கள், அஸ்வினி தேவர்கள், இப்படி அத்தனை பேரையும் பார்க்க போகிறாய். அது மாத்திரம் இல்லப்பா, அதிருஷ்ட பூர்வாணி, நீ எதையெல்லாம் முன்னாடி பார்த்ததே இல்லையோ அதெல்லாம் கூட பார்க்க போகிறாய். நம்ம முன்னாடியே பார்த்தோம், பகூனிமே வெதீதானி ஜன்மானி தவச்சானி அப்படிங்கிறார் இதுல 4வது அத்தியாயத்துல சொல்லும் பொழுது, நீ அபரம் பவதோ ஜென்ம பரம் ஜென்ம விவஸ்வதக அப்படின்னு கேட்ட போது, நான் நிறைய ஜென்மாக்கள் எடுத்திருக்கேன், அந்த ஜென்மாக்களுடைய ரகசியம் எல்லாம் எனக்கு தெரியும். பகூனிமே வெதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன தானியகம் வேத்த சர்வாணி நத்வம் வேத்த பரந்தபன்னு தன்னுடைய அந்த கெப்பாசிட்டி என்ன, அந்த அவதாரத்தினுடைய விசேஷம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொன்னார் அங்கேயே பகவான். அதிருஷ்ட பூர்வாணி அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, என்னெல்லாம் இருந்திருக்குங்கிறது பகவானுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா இவனுக்கு தெரியாது. அர்ஜுனனை பொறுத்தின வரைக்கும் ஒரு மானுடன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்ல இவர் அவதாரம் கிடையாது.
ஒரு மானுடன் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல இந்த பிறவியில ஏதோ ஒன்று கொஞ்சம் பார்த்திருக்கலாம். அவ்வளவுதான் தெரியுமே தவிர அதை தாண்டி எதுவுமே தெரியாது. இந்த உலகத்தை தாண்டி மிஞ்சி போனா ஒரு ஒரு தடவை தேவலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்கலாம். அதுக்கு மேல அவனுக்கு ஆக்சஸ் இல்ல. சோ அதனால சொல்றார், நீ எதெல்லாம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையோ அதெல்லாம் பார்க்காதத பார்த்தா எப்படி இருக்கும் நமக்கு? ஆச்சரியமா தான் இருக்கும் இல்லையா? அதனால சொல்றார், ஆச்சரியாணி, அதையெல்லாம் நீ இப்ப பார்க்க போகிறாய் அப்படின்னு. பாரு அப்படின்னு தான் சொல்றார். பஷ்ய அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நாம 7வது ஸ்லோகத்திலிருந்து படிக்கணும். இஹைகஸ்தம் ஜகத்கிருத்ஸ்னம் பஷ்யாத்ய சசராசரம் மம தேஹே குடாகேஷ யச்சான்யத்ரஷ்டுமிச்சசி. ஹே குடாகேஷ. குடாகேஷ அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்திருக்கோம் முன்னாடி. உறக்கத்தை வென்றவனே, அப்புறம் சுருட்ட சுருட்டையா முடி வச்சு கொண்டிருக்கிறவனே, இப்படி 2 அர்த்தம் பார்த்திருக்கோம். பொதுவாக நம்ம உறக்கத்தை வென்றவனே அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். ஏனென்றால் அது புகழக்கூடியதாக இருக்கு. நல்லா கவனிச்சு கேட்கக்கூடிய ஒரு சிஷ்யனை அட்ரஸ் பண்றதாக இருக்கு. அதனால ஹே குடாகேஷ இஹ இங்கு மம என்னுடைய தேகே உடலில் ஏகஸ்தம் ஒரே இடத்தில் சச்சராச்சரம் அசைகின்ற அசையாதவற்றுடன் கூடிய ஜெகத் கிருத்ஸ்னம் உலகம் அனைத்தையும் அத்ய இன்று இப்போது பஷ்ய பார் அந்யத்து வேறு எதுச்ச எதை திரஷ்டும் பார்ப்பதற்கு இச்சசி விரும்புகிறாயோ பிராக்கெட்ல போட்டுக்கணும். தத் சர்வம் பஷ்ய அவை அனைத்தையும் பார் அப்படின்னு பகவான் என்ன சொல்றாருன்னா, இங்கு என்னுடைய உடலில் ஒரே இடத்தில் அசைகின்ற அசையாதவற்றுடன் கூடிய உலகம் அனைத்தையும் இன்று இப்போது பார். வேறு எதை பார்ப்பதற்கு விரும்புகிறாயோ அவை அனைத்தையும் பார். 3 தடவை பாருன்னு சொல்லிட்டே இருக்கார். முதல்ல என்ன சொன்னார்? பல வர்ணங்கள் இருக்கு, பல வடிவங்கள் இருக்கு, நூற்றுக்கணக்கானவை இருக்கு, ஆயிரக்கணக்கானவை இருக்கு, பலவிதமான ரூபங்கள் இருக்கு. அதை எல்லாத்தையும் நீ பார். அதுல நீ பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஆதித்யர்கள், வசுக்கள், ருத்ரர்கள், அஸ்வினி தேவர்கள், மருத்துக்கள், இவற்றை பார். இதுவரை நீ பார்க்காதது அனைத்தையும் பார், ஆச்சரியமாக இருக்கும் உனக்கு. அது சொல்லியாச்சு. இப்ப சொல்றார், எங்கப்பா பாக்குறது நானு அப்படின்னு கேட்டா, நீ என்னோட உருவத்துலதான் பார்க்க போற அப்படிங்கிற. இங்க ஒரே இடத்துல பார்க்க போற. நீ அங்க கொஞ்சம் பார், அதோ பார் அங்க இருக்கு, இதோ பார் இங்க இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் ஒரே பிளேஸ்ல உனக்கு நான் காமிக்கிறேன். இந்த விஸ்வரூபம் அப்படிங்கிறச்சு எப்படி இருக்கும்? அர்ஜுனனோட சைஸுக்கே கிருஷ்ணர் இருந்தா ஒரே உருவத்துக்குள்ள காட்ட முடியாது. அதனால இங்க நமக்கு ஒண்ணு புரியணும். இத சொல்லும் பொழுது பகவான் ரூபத்தை விரித்து கொண்டே வருகிறார். எல்லாரும் சினிமால பார்த்திருக்கோம் விஸ்வரூபம் எப்படி இருக்கும். ஆஞ்சநேயர் கடலை தாண்டும் போது விஸ்வரூபம் எடுத்தார், கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தார், மகேந்திர மலை வரைக்கும் வளர்ந்துட்டார் அப்படிங்கறதெல்லாம் வர்ணனைகள் எல்லாம் பார்க்கிறோம். சினிமால நிறைய காட்டுறாங்க. சோ விஸ்வரூபம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுல நமக்கு ஒரு டவுட் கிடையாது. ரொம்ப பெருசா இருக்கும். வானம் வரைக்கும் நீ இருக்கக்கூடிய, வானத்தை அடைத்து கொண்டு இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு ரூபம். என்னுடைய உடல்னு பகவான் சொல்லும் போது இந்த வானமே பகவானுடைய உடல் தான். அந்த மேல என்ன, அதுதான் ஸ்கிரீன் அப்படின்னு காமிக்கிறார். நான் உனக்கு காமிக்கிறேன் பத்தியா, அது பூரா உனக்கு விஸ்வரூபத்தை தான் அதுல காட்ட போறேன் அப்படின்னு சொல்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எங்கேயோ தனியா இங்க அஸ்வினி தேவர்கள் இருக்கார்கள், அங்க மருத்துக்கள் இருக்கார்கள், கொஞ்சம் கழுத்தை எப்படி திரும்பி பாரு அப்படி திரும்பி பாருன்னு சுடுக்கு வர வைக்க மாட்டார். ஒரே இடத்துல அதுலயே அவனுக்கு மூச்சு வாங்குறது பாக்குறதுக்கு முடியல, அவ்வளவு விஷயங்களை அவர் காட்டுறாரு அப்படின்னு பின்னாடி சோகங்கள்ல நம்ம பார்க்கிறோம். என்னுடைய உடலில் ஒரே இடத்தில், இந்த இடத்துல பகவானுடைய உடல்னு சொன்னா அவருக்கு கிருஷ்ண ரூபம் அப்படிங்கிறது இல்ல, அந்த ரூபம் தான் விஸ்வரூபமாக மாறி பிரபஞ்சம் முழுவதும் பகவானே இருக்கிறதாக அவனுக்கு புரியுது. நம்ம யசோதா அம்மா இந்த கிருஷ்ணர் குழந்தையா இருக்கிற போது வாய்க்குள்ள மண்ணை போட்டுட்டு எல்லாரும் சொல்லி கிருஷ்ணர் மண்ணை போட்டுட்டாருன்னு உடனே ஒரு குச்சியை தூக்கிட்டு நீ எங்க வாயில மண்ணையா போட்டு மண்ணை காமி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, வாயை திறந்தா ஒரே உலகம், 14 புவனங்களும் இருக்கு. இங்கேயும் அப்படிதான் காட்டப்படுது. அவளுக்கு பார்த்த உடனே திக்குன்னு ஆயிப்போச்சு, என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்னு.
இப்போ அந்த இடத்துல வந்து பகவானுடைய அந்த ஐஸ்வர்ய ரூபத்தை இந்த மினியேச்சர் சைஸ்ல காமிச்சிட்டாரு பகவான். அதுல அந்த யசோதாவும் அந்த கிருஷ்ணனுமே தெரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அழகாக அது ஒரு வர்ணனை பண்ணுவார்கள் பாகவதம் சொல்லும்போது. நம்மளை விட்டுட்டு இல்ல அது, நாமளும் அதுல இன்க்ளூசிவ் தான் அப்படிங்கறதுனால பகவான் சொல்றாரு என்னோட இந்த உடம்புன்னு சொன்னா இந்த பிரபஞ்சம் முழுவதும் அப்படின்னு. பிரபஞ்சத்தையே ஈஸ்வரனாக பார்க்கிறது அப்படிங்கிறது தான் இப்ப இந்த காட்சியை பகவான் நமக்கு காமிக்கிறார். எப்ப காமிக்க போறேன்ப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நல்ல நேரம் வரணும், ராகு காலம் யமகண்டம் எல்லாம் கிடையாது. இப்பவே அத்ய அப்படின்னு சொன்னா இப்பொழுது அப்படின்னு அர்த்தம். இன்று, இப்பொழுது, இப்பவே அப்படின்னு அர்த்தம். இப்பவே நான் காட்ட போறேன், நீ பாரு. கீதை சண்டையெல்லாம் போட்டு வா, உனக்கு நான் கிஃப்டா கொடுக்குறேன் அப்படி இல்லை. இந்த பகவான் வந்து துரியோதனுக்கு கூட தான் இந்த விஸ்வரூபத்தை காமிச்சிருக்காரு அப்படின்னு பாரதத்துல வருது. ஆனா இப்போ பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம அர்ஜுனன் வர்ணிக்கிறதும் அர்ஜுனனுடைய அந்த ஸ்தோத்திரங்களும் பார்த்தா, யாருக்கு பாத்திரமோ அவர்களுக்கு தான் இந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தா அதுக்கான ஒரு எஃபெக்ட் இருக்கும். துரியோதனனுக்கு எஃபெக்ட் இல்ல. அதனாலதான் அதுக்கு புரியாம புத்தி இல்லாம மட்டியாட்டம் வந்து சண்டைக்கு வந்துட்டான் அவன் கிடுகிடுன்னு. அப்பவே அவன் சண்டை போடாம இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு அவனுக்கு அறிவு இல்லை. அதனால காமிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதை பாக்குற பாத்திரம் சரியா இருக்கணும். அப்பதான் அது வந்து கரெக்டா ரீச் ஆகும், மெசேஜ் ரீச் ஆகும், பகவானுடைய மெசேஜ் நமக்கு வந்து ரீச் ஆகும். சரி, இப்ப காட்ட போறேன். என்ன காட்ட போறேன் அப்படின்னா சச்சராச்சரம். சச்சரம் அப்படின்னா அசையக்கூடியது, அச்சரம் அப்படின்னா அசையாதது. அசையக்கூடியது அசையாதது அப்படின்னா என்ன அர்த்தம்? அசையாதது மலைகள் மரங்கள் இதெல்லாம் அசையாததா இருக்கு. சச்சரம் அப்படின்னு சொன்னா அசையக்கூடியது, மனிதர்கள், விலங்குகள், தேவர்கள், மற்ற பிற உயிரினங்கள் எதுவா இருந்தாலும் அசையக்கூடியது. இந்த எல்லாமே நீ இந்த ஒரே இதுலதான் பார்க்க போற அப்படின்னு என்னத்தெல்லாம் காட்ட போறேன் அப்படிங்கறத சொல்ற. ஜெகத் கிருத்ஸ்னம். கிருத்ஸ்னம்னா முழுமையாக, இந்த உலகம் அனைத்தையும் முழுமையாக. ஒரு உலகம் இல்ல, மேல 7 கீழே 7 அப்படின்னு சொன்னா 14 உலகங்கள்ல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் உனக்கு நான் காமிக்கிறேன். அதை நீ பார்க்க போற. எங்க காமிக்கிறேன்னா என்னுடைய இந்த உடலில் தான் காட்டுகிறேன், இந்த பிரபஞ்சத்திலேயே உனக்கு நான் காட்டுறேன், பாரு. அந்த அளவுக்கு பகவான் ஒரு எக்ஸ்பான்ஷன் பார்க்க போறான். அர்ஜுனன் வந்து சாதாரணமா துணுண்டு இருக்கிற கிருஷ்ணரை இப்ப இவ்வளவு பெருசா பார்த்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் பார்க்க போறான். இதுல முக்கியமான பொடி என்னன்னா இனிமேதான் அந்நியத்து. அந்நியத்து அப்படின்னா வேறு. என்ன வேறு? இப்ப என்ன பார்க்க போறான் இங்க வந்து இந்த என்னென்னலாம் இந்த உலகங்கள்ல படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அந்நியத்துங்கிறது என்ன மீன் பண்றார் பகவான்னா, ஆதிசங்கரர் அழகா சொல்றார், ஜெயா பரஜயா அந்த விஷயத்த காட்ட போறார். எத்வா ஜெயேம எதிவா நோ ஜெயேயுகு ஜானே. இந்த இதுல 2வது அத்தியாயம் முன்னாடியே சொன்னான், யாம ஜெயிப்போமா அவங்க ஜெயிப்பாங்களான்னு தெரியலையே எனக்கு அப்படின்னு. யாரு ஜெயிக்க போறாங்கிறத காட்ட போற. அந்நியத்து அப்படின்னு சொன்னா இந்த சண்டையில என்ன நடக்க போகுது. ஏன்னா இப்போ நம்மள வந்து உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? உங்களை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னா, நான் இந்நேருக்கு பிறந்தேன், இந்த இடத்துல வளர்ந்தேன், இந்த இடத்துல படிச்சேன், இந்த இடத்துல வேலை பார்த்தேன், இப்ப இதை பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல முடியுமா நம்மளுக்கு? சொல்ல முடியாது. நாளைக்கு என்ன நடக்க போறதுங்கிற விஷயத்த நான் உனக்கு காட்டுறேன். நான் இது வரைக்கும் இதெல்லாம் பகவான் தான் அப்படின்னு காட்டுறது இல்ல. பகவானுடைய குளோரி இதுக்கப்புறம் வரப்போறது என்னவோ அதை காமிக்கிறதுலதான் பகவானுடைய குளோரி முக்கியமா அடங்கி இருக்கு இல்லையா? இவனுக்கு இப்ப என்ன வேணும்னா, பகவான் வேலை வெட்டி இல்லாம இதெல்லாம் காட்ட மாட்டார். இப்ப இங்கேயே சொல்லுவார், நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாட்சி. நீ என்ன பண்றன்னா ஒரு நிமித்தமா இருக்கு. ஏற்கனவே எல்லாரும் முடிச்சாச்சு, எல்லார் கதையும் நான் முடிச்சாச்சு, நீ அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ வெறும் உன்னோட இதுல இருந்து ஒரு 50 போட போற அப்படின்னு பின்னாடி ஒரு ஸ்லோகத்துல வரும். அதனால இங்கேயே சொல்லிடுறார், அந்நியத்து வேற என்னென்னலாம் நீ பார்க்கணும்னு நினைக்கிறியோ அது எல்லாம். ஏன்னா முக்கியமா இவனோட தாபம் என்னன்னா, எத்வா ஜெயேம எதிவானோ ஜெயுதான் இவன் தாபமே. யாரு ஜெயிக்க போறான்னு தெரியலையே, இங்க போய் வந்து மாட்டின்ட்டேனே, நான் எதுக்கு இங்க வந்து இது பண்ணணும்? ஒருவேளை நான் வந்து என்கிட்ட வில் அம்பெல்லாம் எடுத்து நான் கீழே போட்டுட்டாலும், நான் நிராயுத பாணியா இருக்கும்போது ஆயுத பாணியாக அவர்கள் எல்லாம் என்னை கொன்று விட்டால் கூட அது கூட பரவாயில்லை போலதான் இருக்கிறது. இப்படியெல்லாம் புலம்பினதான நீ இப்ப நீ பார்க்க போற, யாரு இருக்க போறா, யாரு போக போறா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீ பார்க்க போற. அதுதான் அந்நியத்து. நான் இதுக்கப்புறம் என்ன ஜெயிக்கிறது, யார் வந்து இந்த யுத்தத்துல ஜெயிக்க போறா, யார் யார் கதி என்னென்ன ஆகும் அப்படிங்கிற விஷயத்த
காட்ட போறேங்கிறத அந்யது எத்யது திருஷ்டும் இச்சசி, உனக்கு என்ன வந்து பார்க்கணும்னு நீ விரும்புறையோ அதை எல்லாத்தையுமே நான் காட்டுறேன்ப்பா அப்படிங்கிற. அடுத்தது சொல்ற, நது மாம் நது மாம் சக்யசே திரஷ்டும் அனேனைவ சக்ஷுஷா अनेनैव स्वचक्षुषा दिव्यं ददामि ते चक्षुः पश्य मे योगमैश्वरम्. அனேன இந்த ஸ்வசக்ஷுஷா ஏவ உன்னுடைய கண்களால் மட்டுமே மாம் என்னை காண்பதற்கு, திரஷ்டும் காண்பதற்கு, நது சக்யசே உன்னால் முடியாது, திவ்யம் தெய்வீகமான சக்ஷுகு கண்ணை, அதாவது பார்வையை. தெய்வீகமான பார்வைனா என்ன பார்வை? விருப்பு வெறுப்பற்ற பார்வை. தே உனக்கு, ததாமி தருகிறேன், மே என், ஐஸ்வரம் மகிமை பொருந்திய, யோகம் யோகத்தை, பஷ்ய பார். அடுத்த பார் என்ன சொல்றார்? இப்ப நீ வந்து இந்த கண், அவன் தான் கேட்டான், என்னால பார்க்க முடியுமா, எனக்கு வந்து அதுக்கான சக்தி இருக்குமான்னு. பகவான் வந்து சக்தி இருக்கு இல்லைங்கிறத பகவான் கொடுத்துடுவார். அதை தவிர பார்க்கறதுக்கு ஒரு சக்தி வேணும் இல்லையா, அந்த சக்தியை நான் இப்போ உனக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அதை பார்க்கணும்னாலே அதுக்கு ஒரு சக்தி வேணும். நம்ம இந்த மாம்ச பிண்டமாக இருக்கக்கூடிய இந்த கண்களால பார்க்க முடியாது. பொழிப்புரை சொல்லன்னு நினைக்கிறேன். இந்த உன்னுடைய கண்களால் மட்டுமே என்னை காண்பதற்கு உன்னால் முடியாது. தெய்வீகமான கண்ணை உனக்கு தருகிறேன், என் மகிமை பொருந்திய யோகத்தை பார். இதுதான் பகவான் சொல்லக்கூடிய விஷயம். இந்த கண்ணால உன்னால பார்க்க முடியாது. இந்த கண்ணு வந்து ஒரு மாம்ச பிண்டம், இதுல வந்து லிமிட்டெட் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்கேன். அதனால உனக்கு இதை தாண்டி ஒரு தெய்வீகமான சக்ஷுகு நான் தரேன், ஒரு கண்ணை தரேன். கண்ணை தரேன்னா என்ன? கண் பார்வை சக்தியை நான் தரேன். அப்ப நாம என்ன நினைப்போம்னா, ஏதோ ஒரு பைனாக்குலர் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கொடுக்க போறாருன்னு. என்ன விஷயம்னா, விருப்பு வெறுப்பு இல்லாத பார்வையை தரேன். இந்த விஸ்வரூப தரிசனம்ங்கிறது என்னது அப்படின்னா, விருப்பு வெறுப்பற்ற பார்வை. இப்பதான் நான் சொன்னேன், போன வகுப்புலதான் சொன்னேன், நம்ம இங்க பகவான் காட்ட போறது நல்லதையும் காட்ட போறார், கெட்டதையும் காட்ட போறார். நல்லது வேணும் கெட்டது வேணாம் அப்படின்னு நாம ஒதுக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் குட் அண்ட் பேட் இருக்குல்ல, அது வேண்டாம். எல்லாவற்றையும் இறைவனின் படைப்பாக அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் விருப்பு வெறுப்பு இல்லாத பார்வை. யாருக்கும் யாரும் குறைவும் இல்லை, யாருக்கும் யாரும் அதிகமும் இல்லை. இந்த விருப்பு வெறுப்பற்ற ஒரு சமநிலையான சமநோக்கான பார்வை வேணும் அப்படின்னா எல்லாமே பகவானுடைய கிரியேஷன்ல இருக்குங்கிற விஷயம் அவனுக்கு தெரியணும்ல. அதுக்காக வேண்டி அவனுக்கு கொடுக்கறது தான் இந்த விருப்பு வெறுப்பற்ற பார்வை. இங்க ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். விருப்பு வெறுப்பற்ற பார்வையை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா கண்ணுக்குள்ள ஏதோ சக்தியை வந்து விருப்பு வெறுப்பற்றதாக மாத்திட்டார் போல இருக்கு அப்படின்னு இல்லை. அந்த பார்வையே எது வந்து நிர்வாகம் பண்றதுன்னா இந்த மனசுதான் அந்த விருப்பு வெறுப்பை நிர்வாகம் பண்ணுது. அப்போ இந்த மனசுக்கு விருப்பு வெறுப்பற்ற ஒரு சக்தியை தற்காலிகமாக கொஞ்ச நேரத்துக்கு, இப்ப நமக்கு வந்து ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னா ஒரு அனஸ்தீஷியா போடுவான்ல, கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு அந்த இடம் மறத்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எல்லா வேலையும் அவர் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு 1 or 2 hours கழிச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிரக்ஞை வரும்போது அந்த இடம் வந்து சொரண வர ஆரம்பிச்சிடும். அது மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு உன்கிட்ட இருக்கக்கூடிய ராகத்வேஷங்களை எல்லாம் நான் நீக்கி விட போறேன். என்ன காட்டுறேனோ அப்படியே ஜஸ்ட் see as it is. அதுக்கு மேல எதுவும் நீ பில்டப் பண்ணாத. ஓ அது இந்திரன் தானே, நல்லா வேணும் அவனுக்கு, மாட்டினா செமித்தியா, அதான் அன்னைக்கே நான் போனப்போ அவன் நான் கேட்டதை கொடுக்காம இருந்தான்ல, இந்த கதையே கிடையாது. நீ யார பார்க்கும் போதும் உனக்கு உன்னுடைய அபிப்பிராயங்கள் எதுவுமே அதுல பில்டப் ஆகாம வெறும் பார்க்கிறபடி பார். அதுக்காக வேண்டி உனக்கு ஒரு திவ்ய சக்ஷுஸ் நான் கொடுக்கிறேன். அதுதான் இங்க விருப்பு வெறுப்பற்ற பார்வைங்கிறச்சு, விருப்பு வெறுப்பற்ற மனம். அது இல்லாம இந்த இதை வந்து விஸ்வரூப தரிசனத்தை உன்னால பார்க்க முடியாது. அதனால டெம்பரரியா தற்சமயத்திற்கு நான் உன்னுடைய ராகத்வேஷங்கள் நீக்கிய ஒரு பார்வையை உனக்கு நான் கொடுக்கிறேன். நீ என்ன பார்க்க போற அப்படின்னா என்னுடைய யோகத்தை, ஐஸ்வரம் யோகம், என்னுடைய அந்த யோகத்தை பார்க்க போகிற, மகிமை பொருந்திய அந்த விஸ்வரூபத்தை. அது எதனால ஐஸ்வரம் யோகம் அப்படிங்கிற, யோகம் அப்படின்னு சொன்னா
மாயையினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பலவிதமான விகாரம், இந்த மாயையோட கலப்பிற்கு அப்புறமா ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜெகத் கிருத்ஸ்னம் அப்படிங்கிற கம்ப்ளீட் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த பிரபஞ்சம் பூராத்தையும் காட்டுறேன் உனக்கு. அதுல நீ விருப்பு வெறுப்பற்ற ஒரு பார்வையை கொண்டு இதை நீ பார்க்க வேண்டும் அப்படிங்கறதுனால நீயா தனியா உன்னோட பார்வையில பார்த்தனா என்ன ஆகும்? நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன். பகவான் காட்டுறார், அவன் பார்க்கிறான். என்ன ஆகும்னா, அப்ப ஒரு இடத்துல பார்த்துட்டு அங்கேயே அவனோட தாட் வந்து ஸ்டக் ஆயிடும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவனுக்கு பிடிச்சது ஏதோ ஒண்ணு பாக்குறான்னா அந்த பிடிச்ச விஷயத்துல கவனம் போயிடும். அவர் பல விஷயங்களை காட்ட போறாரு, அதை காட்டுறது அவனோட கவனத்துல வராது. அப்படி அப்படி இல்லாம காட்டுறதை மட்டும் பார்த்து கொண்டே இருக்கணும். நம்ம ஒரு ஸ்கிரீன்ல பல படங்கள் போயிட்டே இருக்குன்னா நாம எனக்கு பிடிச்ச ஆள் வரா, எனக்கு பிடிச்ச இவ ஆக்ட்ரஸ் வரா அப்படி பார்க்காம சும்மா யார் வரா என்ன வரா அப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு விருப்பு வெறுப்பற்ற பார்வையின் மூலமா மட்டும்தான் நம்ம எல்லாத்தையுமே பார்க்க முடியும். அதுதான் சொல்றாரு பகவான், எல்லாத்தையும் நீ பார்க்கறதுக்கு இந்த பார்வை உனக்கு அவசியம் வேணும். இப்போ சஞ்சயன் வரார். சஞ்சயனுக்கு ஏற்கனவே வந்து இந்த தூரக்க இருக்கிறத பார்க்கக்கூடிய சக்தியை பகவான் கொடுத்திருக்கு, வியாச பகவான் கொடுத்திருக்கு. அந்த சக்தியினால, அந்த வியாச பிரசாதத்தினால இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து பார்த்து இந்த இவங்க ரெண்டு பேருடைய சம்வாதங்களை கூட திருதராஷ்டிரனுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சக்தியானது சஞ்சயனுக்கு இருக்கு. இப்ப சஞ்சயன் என்ன பண்றார் அப்படின்னா திருதராஷ்டிரனுக்கு சொல்றார், இப்ப இது விஸ்வரூப தரிசனமானது ஆரம்பிக்க போறது, இந்த விஸ்வரூப தரிசனம் வரப்போறது அப்படிங்கறத லைவ் கமெண்ட்ரி த்ரூ சஞ்சயன் டு திருதராஷ்டிரன். அப்ப திருதராஷ்டிரனும் பார்த்துக்கணும். இப்ப நீங்க இங்கேன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இது வந்து ஏதோ ஒரு லொகேட்டட் பிளேஸ்ல இந்த இதுல மட்டும்தான் காமிக்கிறார் அப்படிங்கிறது இல்ல, கம்ப்ளீட் பிரபஞ்சத்தை காமிக்கிறாருங்கிறப்போ சஞ்சயன் இருக்கிற இடத்துல இருந்தும் அதை பாக்குற மாதிரி வைக்கிறார். அதை வந்து கண்ணு தெரியலனாலும் காதாலையாவது கேட்கறதுக்கு அந்த திருதராஷ்டிரனுக்கு ஒரு புண்ணியம் இருக்கு. இதெல்லாம் பாருங்க, நம்மளுக்கே புண்ணியம் இருக்கு. இப்ப நாமளும் வந்து காதால கேட்டு இதெல்லாம் பார்க்க போறோம். ஒன்னொன்னுத்தையும் பார்க்கறச்சே நம்மளுடைய எவ்வளவு கெப்பாசிட்டிக்கு அதை வந்து நம்மளால விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுமோ அதை பண்ணி பார்க்கறது நமக்கு விருப்பு வெறுப்பு அகல்வதற்கு இது மிகச்சிறந்த எக்ஸசைஸ் இந்த விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறது. இப்போ சஞ்சயன் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். சஞ்சய உவாச்ச ஏவமுக்த்வா ததோ ராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரிஹி தர்ஷயாமாஸ பார்த்தாய பரமம் ரூபம் ஐஸ்வரம். ஹே ராஜன், ராஜன் இங்க யார் அட்ரஸ் பண்றாருன்னா திருதராஷ்டிரன் அட்ரஸ் பண்றாரு. ஏவம் இவ்வாறு, உக்த்வா கூறிவிட்டு, ததக பிறகு, மகாயோகேஸ்வரக மகாயோகேஸ்வரரான, ஹரிஹி ஹரியானவர், பார்த்தாய பிரார்த்தனுக்கு, பரமம் உயர்ந்த, ஐஸ்வரம் விஸ்வரூபமான ரூபம் வடிவத்தை, தர்ஷயாமாச காட்டினார். ஹே ராஜன், இவ்வாறு கூறிவிட்டு பிறகு மகாயோகேஸ்வரரான ஹரியானவர் பார்த்தனுக்கு உயர்ந்த விஸ்வரூபமான வடிவத்தை காட்டினார். இத வந்து இந்த கமெண்ட்ரி இத இப்படி காமிக்க ஆரம்பிச்சிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை இதுவரைக்கும் அங்க பேசினது சஞ்சயனுக்கு தெரியும். என்ன பேசியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும், என்னென்னலாம் காட்டுறதாக பகவான் சொன்னார், அதுக்கு உனக்கு ஒரு திவ்ய சக்ஷுஸ் தரேன்னு சொல்லியிருக்கார் வரைக்கும் சஞ்சயனுக்கு புரியுது. அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கறத விவரிக்க போறார். யாரு? சஞ்சயர் தான் விவரிக்க போறார். அந்த சஞ்சயர் விவரிக்க போறதுக்கு முன்னாடி இத சொல்றார். மகா யோகேஸ்வரர் அப்படின்னு சொல்றார். யோகேஸ்வரன்னு சொன்னா, யோகம் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த யோகம் விஸ்வரூப தர்சன யோகம்னு சொன்னா இந்த இடத்துல தலைப்புன்னு அர்த்தம். இது வந்து ஹெட்டிங்கிறது அர்த்தம். இந்த இடத்துல இங்க யோகேஸ்வரன்கிற இடத்துல யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாயையை ஆள்பவை, மாயைன்னு அர்த்தம். யோகேஸ்வர அப்படின்னா மாயையை ஆளக்கூடியவராக, இந்த பரிணாமி உபாதான காரணமாக அனைத்து பொருட்களும் இங்கு காண்பதற்கு எது காரணமாக, காணப்படுவதற்கு எது காரணமாக இருக்கிறதோ அந்த மாயை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அவர் யோகேஸ்வரர். இந்த மாயையை ஆளக்கூடியவர் மாயாவி அப்படின்னு பகவானுக்கு பேர். மாயையை ஆளக்கூடியவர் மாயாவி. அந்த யோகேஸ்வரனான, இந்த இடத்துல இப்போ கிருஷ்ணர்னு சொல்லல,
உன்னிப்பா பார்த்தா தெரியும். ஹரி அப்படின்னு ஹரிஹி. இந்த மகாவிஷ்ணுவாக இப்ப வந்து எலிவேட் ஆயிட்டார் பகவான். இந்த கிருஷ்ணர்னு எல்லாரோடையும் சேர்ந்து இந்த கோபனாக கோபர்களோடு கோபனாக இருந்த கிருஷ்ணர் அல்ல அது. அது யாதவ குலத்தில் பிறந்த கிருஷ்ணராக காட்டல. இது மகாவிஷ்ணுவினுடைய மிகப்பெரிய ஒரு ஐஸ்வரம் ரூபம் விஸ்வரூபத்தை இப்பொழுது காட்டப் போகிறார் அப்படின்னு அந்த ஸ்டேட்டஸ் எலிவேஷனை காமிக்கிறார் அவருடைய இதுல இருந்து. அப்ப நமக்கும் தெரியணும், அப்படியே புல்லாங்குழல்லாம் வைத்துக்கொண்டு நல்ல ஃப்ரெண்ட்லி பாயா ஒரு ஜாலி பாயா இருந்த கிருஷ்ணன் கிடையாது. அது மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுன்னு சொன்னா நமக்கு எல்லாருக்குமே எப்படி கிருஷ்ணர்னு சொன்னா ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் வருது, மகாவிஷ்ணுன்னு சொன்னா விஷ்ணுப்பா அப்படின்னு வருது. அந்த இதை கொண்டு வரணும். அது ஏன்னா அது வந்து காட்சி மாறுறது, அவருடைய அந்த இது மாறுறது, அந்த ப்ரொஃபைல் மாறுறது. அது அளவுக்கு இதையும் மாத்துறாரு, ஒரு வார்த்தையில மாத்தி விட்டுறாரு. அது வியாசரோட பெரிய இது மகிமை. அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். அநேகவக்ர நயனம் அநேகாத்புத தர்சனம் அநேக திவ்யாபரணம் திவ்யாநேகோத்யதாயுதம் திவ்யமால்யாம்பரதரம் திவ்யகந்தானுலேபனம் சர்வாச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம் திவி சூரியசஹஸ்ரஸ்ய भवेद्युगपदुत्थिता यदि भाहा सदृशी सा स्यात् भासस्तस्य महात्मनः तत्रैकस्तं जगत्कृत्स्नं प्रविभक्तमनेकदा अपश्यद्देवदेवस्य शरीरे पाण्डवस्तदा ततः स विस्मयाविष्टो हृष्टरोमा धनञ्जयः प्रणम्य शिरसा देवं கிருதாஞ்சலிரபாஷத. இது நாளையும் அஞ்சையும் சேர்த்து சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஒரு கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறார். யாரு? சஞ்சயர் கொடுக்கிறார் இவருக்கு. இதுக்கு அப்புறமா அர்ஜுனன் வந்து தான் பார்த்ததை பத்தி அர்ஜுனன் தான் சொல்ல போறான். இப்போ சஞ்சயர் என்ன பார்த்திருக்கு? அநேக வக்ர நயனம், எண்ணற்ற வக்ரன்னு சொன்னா முகங்கள், எண்ணற்ற முகங்கள், நயனம்னா கண்கள், எண்ணற்ற முகங்கள் கண்கள் கூடியது. அநேக அத்புத தரிசனம், எண்ணற்ற அற்புதமான ஆச்சரியமான காட்சிகளை கொண்டது. இப்ப பார்க்கிற விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய கண் இருக்கு, நிறைய முகங்கள் இருக்கு, நிறைய அற்புதமான ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய காட்சிகள்லாம் இருக்கு. அநேக திவ்ய ஆபரணம், எண்ணற்ற ஒளி பொருந்திய தெய்வீகமான அணிகலன்களை அணிந்தது. திவ்ய அநேக உத்தியத ஆயுதம், எண்ணற்ற ஒளி பொருந்திய ஆயுதங்களை ஏந்தியது அப்படின்னு எல்லாம் முடிக்காது, ஒன்னொன்னா சேர்ந்து சேர்ந்து வரப்போறது. ஃபர்ஸ்ட் பார்வை அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா நிறைய கண்கள் இருக்கு, நிறைய முகங்கள் இருக்கு. முதல்ல ஒரு 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 ஒரே ஒரு கிருஷ்ணர் பார்த்துதான் நமக்கு பழக்கம். ஆனா அந்த உருவத்துக்குள்ள எல்லாமே இருக்கு. நிறைய முகங்களை பார்க்கிற, நிறைய கண்களை பார்க்கிற. அது மாத்திரமல்ல, அந்த பார்க்கிற காட்சிகள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாவும் அற்புதமாவும் இருக்கு. இது வரைக்கும் முன்னாடியே சொல்லிட்டாரு, இது வரைக்கும் முன்னாடி நீ பார்க்காததெல்லாம் இப்ப பார்க்க போற அப்படின்னு. அதனால இப்ப பார்க்காததெல்லாம் இப்ப பார்க்கிற, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அற்புதமா இருக்கு. நிறைய ஆபரணங்கள் அணிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆபரணங்கள்னா அவ்வளவு தெய்வீகமான ஒளி பொருந்திய ஒரு ஆபரணங்களாக இருக்கு. நம்ம யாரும் பார்க்காத ஒரு விதவிதமான டிசைன் எல்லாம் காட்டுறாரு அந்த ஆபரணங்கள்ல. அதுக்கப்புறம் நிறைய ஆயுதங்கள் வச்சிருக்க. எப்படிப்பட்ட ஆயுதங்கள் வச்சிருக்காருன்னா உத்தியத ஆயுதம். உத்தியத அப்படின்னு சொன்னா இப்ப போருக்கு தயாரா இருக்கிற மாதிரியான ஸ்டேட்டஸ்ல ஒரு கத்தி வச்சுட்டு இருக்காரு அப்படின்னா, எப்பவோ நான் வந்து ஒரு ஒரு 3 யுகம் முன்னாடி இப்ப யூஸ் பண்ண கத்திப்பா இது, ஆன்டிக்கு அப்படி வச்சுக்கல. எல்லாம் பளபளன்னு இருக்கும், எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இப்ப போய் சொருகினா சொருகிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பளபளன்னு திவ்யமான ஒரு தேஜஸோட ஒரு ஒளியோட இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை ஏந்தி இருக்கிறார் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன். இப்ப நான் சொல்ல சொல்ல மைண்ட்லயும் அந்த பிக்சரைசேஷன் நமக்கு வரணும், வந்தாதான் ரொம்ப பிரயோஜனம் நமக்கு. திவ்ய மால்ய அம்பரதரம். திவ்ய மால்யனா, திவ்யனா தெய்வீகமான,
2 அர்த்தம் வச்சுக்கோங்க. திவ்யன்னு சொன்னா எப்பவுமே திவ்யனா தெய்வீகமான ஒளி பொருந்திய. இந்த இந்த ஒரு இடத்துல ஒளி பொருந்தியன்னு வரும். திவ்ய ஆயுதம்னு சொன்னா ஒளி பொருந்தியன்னு சொல்லணும். இங்க திவ்ய மால்யம் அப்படின்னா தெய்வீகமான இந்த மலர்கள் வந்து தெய்வத்திற்கு சூட்டக்கூடிய நல்ல அழகான புதுசா பூத்திருக்கக்கூடிய தேன் சொட்டக்கூடிய இதெல்லாம் நாம சேர்த்துக்கலாம். எவ்வளவு வேணா சேர்த்துக்கலாம். அதை அந்த கற்பனையை பண்றதுக்கு ஒரு அளவே கிடையாது. நம்ம வந்து அதை என்ஹான்ஸ் பண்றது நம்மளோட இஷ்டம் தான், ஹோம்ஒர்க் தான். தெய்வீகமான மாலைகளையும் அம்பரதரும் அப்படின்னா அம்பரன்னா ஆடைகள், புதுசு நல்ல புத்தம் புதிய ஆடைகளை எல்லாம் அணிந்து கொண்டு இருக்கிறது. இந்த உருவம் எப்படி இருக்குங்கிறத சொல்றார். திவ்ய கந்த அனுலேபனம். கந்த அப்படின்னா என்ன? நல்ல வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு போர்த்தி கொண்டு பூசிக்கொண்டு இருக்காராம். அனுலேபனம் அப்படின்னா நல்லா பூசிக்கொண்டு இருக்கிறார். நிறைய வந்து இப்ப பெருமானுக்கு வந்து இந்த அபிஷேகங்கள்லாம் பிரதோஷ அபிஷேகங்கள்லாம் பண்ணும் பொழுது நிறைய சந்தனத்தை எல்லாம் அபிஷேகம் பண்ணினா நமக்கு எப்படி வாசனை வரும். அங்க அபிஷேகம் பண்ணும் போதே நமக்கு இங்க வாசனை வந்துடும். கர்ப்ப கிரகத்துல பண்ணும்போது நல்ல சந்தனமா இருந்தா. இந்த கடையில அரைச்சு என்கிட்டயோ மாவு மாதிரி விற்கிறானே அந்த சந்தனத்துக்கு எல்லாம் ஒரு வாசனையும் வராது, இன்னும் இருக்கிற வாசனையும் போயிடும். நல்ல ஒரிஜினல் சந்தனத்திலேருந்து பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணினாக்கா அது எப்படி ஒரு வாசனை தரும். அது மாதிரி இவருக்கு அந்த உருவத்துல இருக்கக்கூடிய அந்த வாசனை இவருக்கு தெரியறது. திவ்ய கந்த அனுலேபனம், நல்ல வாசனையான திரவியங்களை எல்லாம் நன்றாக பூசிக்கொண்டு இருக்கிறது இந்த உருவம். தெய்வீகமான நறுமண பொருட்களை பூசியது. சர்வ ஆச்சரியமயம் தேவம், எல்லா விதங்களிலும் மிக ஆச்சரியமானதாக இருக்கிறது. அற்புதம்னு சொன்னார், இப்ப ஆச்சரியம்னு சொல்றார். முதல்ல இது அற்புதத்தை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும்? பார்க்காத ஒரு விஷயத்த பார்த்தா என்ன வேர்ட்ஸ் போடுறதுனே தெரியாது. இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படி இருக்கு சொன்னதே கூட திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்போம். ஆனா அது தப்பே கிடையாது, ஏன்னா அது அந்த மாதிரி இருக்கும். அதனால சொல்றாரு அற்புதமா இருந்தது, இப்ப ஆச்சரியமாக இருக்கு, அது எல்லா விதத்திலையும் பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. தேவம், தேவம்னு சொன்னா ஒளிமயமானது, அனந்தம் எல்லையற்றது, விஸ்வதோமுகம் எங்கும் முகம் கொண்டதாக இருக்கிறது. எப்படி திரும்பி பார்த்தாலும் அவருடைய முகம் தெரியறது, எல்லா எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் அந்த முகம் தெரியறது அப்படிங்கிற. நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா, அப்படி மேல பார்த்தாலே அதுதான் தெரியறதுன்னு. எல்லா டைரக்ஷன்ஸையும் ஃபுல்லா கவர் பண்ணிருக்கிறது இந்த ஆகாசம் தான். ஆகாசம் பூரா அவர் தான் விரவி இருக்கிறார் அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியுது. தெய்வீகமான மாலைகளையும் ஆடைகளையும் அணிந்து தெய்வீகமான நறுமண பொருட்களை பூசியது, எல்லா விதங்களிலும் ஆச்சரியமானது, ஒளிமயமானது, எல்லையற்றது, எங்கும் முகம் கொண்டது. இந்த ஆகாசம் எல்லையற்றதாக இருக்கு. நம்ம இப்படி இப்படி அண்ணாந்து பார்த்தோம்னா எது ஸ்டார்ட் எது எண்டுன்னு சொல்ல முடியுமா? நம்மளுக்கு முடியாது. அது பூராமே ஒரு ஒரு பிக்சரைசேஷன் தெரியறது நமக்கு அதுல அப்படின்னா எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அதனாலதான் சொல்றாரு எல்லையற்றதா இருக்கு. அது வந்து எங்க ஸ்டார்ட் எண்டே தெரியலப்பா, அவ்வளோ பெருசா இருக்காது அப்படின்னு. அடுத்தது திவி 12வது பொழிப்புரை பதவுரை பார்க்க. திவி ஆகாசத்தில் யுகப்பத்து ஒரே சமயத்தில் சூரிய சகசிரஸ்ய 1000 சூரியன்களின் பாகா ஒளியானது யதி உத்திதா பவேத் எழக்கூடுமானால் அது தஸ்ய அந்த மகாத்மனக மகாபுருஷனுடைய பாசக ஒளிக்கு சதிருஷி ஒப்பாக சியாத் இருக்கலாம். ஆகாசத்தில் ஒரே சமயத்தில் 1000 சூரியர்களின் ஒளியானது எழக்கூடுமானால் அது அந்த மகாபுருஷனுடைய ஒளிக்கு ஒப்பாக இருக்கலாம். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படின்னா, ஒருத்தருக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்த ஒரு பொருளை வைத்துக் கொண்டுதான் பார்க்காத புது பொருளை பார்க்கும் பொழுது ஒப்பீடு அளவில் தான் நம்மளால வந்து எக்ஸ்பிரஷன் கொடுக்க முடியும். இது வந்து பயங்கரமான ஒளி பொருந்திய ஒரு விஷயமாக இருக்கு. அவருடைய கண்களாகட்டும், அவருடைய ஆடைகளாகட்டும், அவருடைய அணிகலன்களாகட்டும், அவருடைய இது ஆயுதங்களாகட்டும் எல்லாமே ஒரே கண்ணு கூசுற அளவுக்கு வெறும் பிரகாசமா இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒன்னும் வந்து தனித்தனியா கூட பார்க்க கூட முடியல, அவ்வளவு ஒரு பிரகாசம் தெரியுது. எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கு, எல்லையற்றதாக இருக்கு. அப்படி இருக்கக்கூடியதுக்கு ஒரு ஒப்புமை காட்டுற. ஏதாவது நம்ம பார்த்த விஷயத்தை வச்சுக்கொண்டு ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னுனா எதை சொல்லலாம்னா, ஒரு சூரியனுடைய பிரகாசம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி 1000 சூரியன்கள் வந்து எழுந்தது அப்படின்னா இந்த இதுல ஆகாசத்துல கண்ண கூசுற அளவுக்கு ஒரு பிரகாசம் வராதாப்பா? எதுவுமே தெரியாத அளவுக்கு ஒரு பிரகாசம் அந்த மாதிரி இருக்கு. வெறும் பிரகாசமா இருக்குப்பா.
அதுக்குள்ள இத்தனையும் காமிக்கிறார் அவர் அப்படின்னு இவர் இருக்கலாம்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா இது மாதிரி ஒப்புமை பண்ணலாம். ஆனா ஒப்பு உயர்வு இல்லாத இறைவன் ஞாபகம் வச்சுக்கணும். தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கார். தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிற மனக்கவலை மாற்றுதல். ஒப்பு உயர்வு அற்ற இறைவன். இவனுக்கு ஒப்பு உயர்வே கிடையாது. ஆனாலும் ஒரு ஒப்புமை சொல்லணும்னா ஏதோ நம்ம பார்த்ததை வச்சுக்கொண்டு கொஞ்சம் சொல்லலாம், அவ்வளவுதான். ஒரு சூரியன் இன்டு 1000 போட்டனா அந்த அளவு பிரகாசமா இருக்கு. இப்ப 13வது ஸ்லோகம் தத்ரைகஸ்தம் ஜெகத் கிருத்ஸ்னம். அதுக்கு நம்ம இது பார்க்கலாம், பதவுரை பார்க்கலாம். ததா அப்பொழுது, தத்ர அங்கு, பாண்டவக பாண்டவனான அர்ஜுனன், தேவதேவஸ்ய தேவர்களின் தேவரான இறைவனுடைய ஷரீரே ஷரீரத்தில், அநேகதா பலவிதமாக, பிரவிபக்தம் வகுக்கப்பட்டதான, கிருத்ஸ்னம் அனைத்து, ஜெகத் உலகையும், ஏகஸ்தம் ஒரே இடத்தில் இருப்பதாக, அபஷ்யத்து கண்டான். இங்க அர்ஜுனன் தாம் பார்க்கறத சொல்ற, அர்ஜுனன் பார்க்கறதையும் சேர்த்து விவரிக்கிறார். இந்த எப்படி யசோதா கிருஷ்ணரோட வாய்க்குள்ள தன்னையும் சேர்த்து பார்த்தாலும் அந்த மாதிரி இப்ப அர்ஜுனன் பார்க்கறதையும் சேர்த்து விவரிக்கிறார். ஏன்னா அடுத்தது அர்ஜுன வாச்சன் வரப்போச்சே. அர்ஜுனன் இதை பார்த்துட்டு என்ன பேசுறாங்கிறத பை டிஃபால்ட் சஞ்சயர் தான் திருதராஷ்டிரத்தை சொல்லிட்டு இருக்காரு. ஆரம்பத்துல இருந்து நம்ம அதைத்தான் பார்த்து கொண்டு இருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சதுன்னா திருதராஷ்டிரன் சஞ்சயன்ட்டு தான் கேட்கிறாரு, அங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்காங்க என்னோட பசங்களும் அந்த பாண்டவோட பசங்களும் என்னப்பா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சஞ்சயன்ட்டு தான் கேட்கிறாரு. ஸோ சஞ்சயன் தான் நரேட்டர் இங்க. அதனால நரேட்டர் ஃபர்ஸ்ட் தன்னோட பார்வையை சொல்லிடுறார். அதுக்கப்புறம் இனிமே அர்ஜுனன் இதை பார்க்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை இங்க ஆரம்பிக்கிறார். அப்பொழுது பாண்டவனான அர்ஜுனன் தேவர்களின் தேவரான இறைவனுடைய சரீரத்தில் பலவிதமாக வகுக்கப்பட்டதான அனைத்து உலகையும் ஒரே இடத்தில் இருப்பதாக கண்டான். இங்க பாருங்க, அங்கு தத்ர அப்படின்னா அங்குங்கிறது எதை குறிக்கிறதுன்னா பகவானுடைய சரீரத்துல அப்படின்னு. ஏன்னா அவர் என்ன சொன்னார், மம தேகேன்னு சொன்னார் முன்னாடி, நீ என்னுடைய உடல்ல நீ பார்க்க போறப்பா அப்படின்னு. அதைத்தான் இங்க இவரும் சொல்றார். இந்த பகவானுடைய இப்ப பிரபஞ்சமே பகவானுடைய சரீரமாக இப்ப மாறி இருக்கு. அது ஃபுல்லா இப்ப பகவான் தான் இருக்கார், வேற எதுவுமே இல்லை. அங்கதான் அந்த சரீரத்துலதான் இந்த அர்ஜுனனும் இருக்கிறான். அதுதான் இங்க பிக்சரைசேஷன். அந்த சரீரத்துல இருந்து கொண்டு அவரையே பார்க்கிறான் அப்படின்னு. அவருடைய உடலிலேயே பாண்டவனான அர்ஜுனன் தேவதேவசிய தேவர்களின் தேவரான இறைவன். இப்ப மகாவிஷ்ணு அப்படிங்கிற அந்த ஹரிஹி அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த ஒரு பிக்சரைசேஷனை கொண்டு வர்றார். அந்த தான் ஹரிஹின்னு சொன்னதை சொல்றார் இந்த வார்த்தையின் மூலமாக திருதராஷ்டிரனுக்கு. கிருஷ்ணரா நம்ம பார்த்து விளையாடி கொண்டிருந்த நம்ம கிருஷ்ணர் இல்லை, இப்ப விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய யோகேஸ்வர கிருஷ்ணரா இருக்கான். அந்த மாதிரி அந்த ரூபத்துல அதை காமிக்கிறார். அந்த இறைவனுடைய ஷரீரே, அந்த சரீரத்துல என்ன பார்க்கிறான் அப்படின்னா 14 புவனங்களையும் பார்க்கிறான். அநேகதா இந்த ஜெகத் கிருஷ்ணம் பலவிதமாக வடிவமைக்கப்பட்ட இந்த உலகங்கள் எல்லாம் ஒன்னொன்னு உலகத்துல ஒன்னொன்னு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. நாகர்கள் உலகத்துல நாகங்கள்லாம் ஸ்பெஷாலிட்டியா இருக்கு. அதே மாதிரி பாதாள லோகத்துல சில ஜந்துக்கள் ஸ்பெஷாலிட்டியா இருக்கு. தேவர் உலகத்துல தேவர்கள்லாம் இருக்காங்க. கந்தர்வ லோகத்துல கந்தர்வர்கள். இப்படி ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு உலகங்கள் இருக்கு. இந்த இதுல இருந்து பூமியில இருந்து மேல 7 கீழே 7ன்னு எல்லா உலகங்களையும் அப்படியே காமிக்கிறார். ஃபுல் பிக்சர் காமிக்கிறார். ஒவ்வொரு இடங்கள்லயும் என்ன இருக்கு அப்படிங்கிறத அவன் என்ன பண்றான்னா ஒரே இடத்துல பார்க்கிறான். ஏகஸ்தம்னா என்ன, பகவானுடைய அந்த சரீரத்துக்குள்ள அவன் அதை எல்லாத்தையும் பார்க்கிறான். பிரபஞ்சமே இறைவன் தான் அப்படின்னு அவன் பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். 14வது ஸ்லோகம். ததக பிறகு, கிருஷ்டரோமாக மெய்சிலிர்ப்பை அடைந்தவனும், விஸ்மய ஆவிஷ்டக வியப்பில் ஆழ்ந்தவனுமான சக அந்த தனஞ்சயன் தேவம் பகவானை கிருத்தாஞ்சலிகி கை கூப்பியவனாய், சிரசா தலையால், பிரணம்ய வணங்கி, அபாஷத கூறினான். இப்ப இத பார்த்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு ரொம்ப 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 ஒரு இது வந்துடுது. என்ன சொல்றது, வேப்பதுஷ்ட சரீரேமே ரோமஹர்ஷ ஜாயத்தேன்னு முன்னாடி சொன்னான். அப்ப எதனால ரோமஹர்ஷம் வந்ததுன்னா,
அவனுக்கு இந்த துக்கத்தினால வந்தது, பயத்தினால வந்தது. இப்ப ரோமஹர்ஷம் வந்திருக்கு அவனுக்கு. இந்த ரோமஹர்ஷம் எதனால வந்ததுன்னா ஆச்சரியத்தை பார்த்து அந்த அந்த ஒரு ஒரு இது என்ன சொல்றது, நம்ம இத்தனை நாளா நம்ம கூட வந்து இப்படி பழகிட்டு இருந்தானே இவனா இப்படி இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆச்சரியம் இருக்குல்ல, அது அவனால வந்து கண்டெயின் பண்ணவே முடியல. அதனால கிருஷ்ணரோமா அப்படின்னு போட்டிருக்காரு. மெய் சிலிர்த்து போச்சு அவனுக்கு, அதை பார்த்த உடனே மெய் சிலிர்த்து போச்சு. சில சமயம் சில ஸ்லோகங்கள் படிக்கிறச்சே நமக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வரும், இன்னும் இப்படி இருக்கே அப்படின்னு. அது ஏன் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத ஒரு 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 உணர்வு அதுல இருக்கு அப்படிங்கிறதுனால. இங்க வந்து அவன் எதிர்பார்க்காத ஒரு உணர்வு அவனுக்கு கிடைக்கிறது. அதனால அவன் என்ன பண்றான்னா வியப்புல ஆழ்ந்த விஸ்மய ஆவிஷ்டக, வியப்பில் மிகவும் ஆழ்ந்தவனாக, பிறகு மெய் சிலிர்ப்பை அடைந்தவனும் வியப்பில் ஆழ்ந்தவனுமான தனஞ்சயன், அந்த தனஞ்சயன் பகவானை கைகூப்பியவனாய் தலையால் வணங்கி கூறினான். யாராவது நம்ம கிட்ட சில விஷயங்கள் பேசும்போது நம்ம எதிர்பாராத ஒரு ஆங்கிள் அதை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னு நமக்கு எப்படி இருக்கும், நெஞ்சம் நெகிழ்ந்து போயிடும்ல. பா, கிரேட்மா நீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அது அந்த கிரேட்னஸ் அவங்கள சேர்ந்தது இல்ல, அவங்க எப்பவுமே முன்னாடியே பார்த்திருக்கோம் விபூதி யோகத்துல அந்த கிரேட்னஸ் பகவானுடைய குளோரி வெளிப்பட்டது அப்படிங்கிறது. அது அவங்க சொல்றவங்களுக்கும் தெரியும், பார்க்கிற கேட்கிறவங்களுக்கும் அது தெரியணும். இங்க இந்த மாதிரி ஒரு பெரிய குளோரி இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்த பார்க்கிறார் அப்படிங்கிற போது அவருக்கு எப்படி இருக்குன்னா கையெடுத்து கும்பிடணும் போல. நம்ம அப்படி நமக்கு ரொம்ப ஒரு ஒரு தெய்வீகமான விஷயத்த பார்த்தாச்சுன்னா முதல்ல என்ன ஆகும், கையெடுத்து கும்பிட்டுரும். அதைத்தான் இப்ப இவர் பண்ணியிருக்கார். மேற்கொண்டு என்ன வந்து அர்ஜுனன் எக்ஸ்பிரஸ் பண்றார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்னும் அற்புதமா இருக்கும். அதையெல்லாம் நாம அடுத்த சத்சங்கங்கள்ல படிக்கலாம். இன்னைக்கு இந்த அளவுல நான் இந்த சத்சங்கத்தை நிறைவு பண்றேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனை. ஸ்ரீ குருப்யோ நமக. நிறைவு பிரார்த்தனை.